சைனால இருந்து சென்னைக்கு வர கண்டெய்னர்கள்ல நடக்கக்கூடிய ஸ்கேம் என்ன? 8 ரூபாய் பொருள் இங்க வந்த உடனே 150 ரூபாய்க்கு மக்களுக்கு கொடுக்கறாங்களே, அதோட பின்னணி என்ன? மேட் இன் சைனான்னு போட்டிருந்தாவே அந்த பொருட்கள் தரமற்றவை தானா? தெரிஞ்சிருந்தும் இத்தனை வருஷமா எதனால இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? இந்த ஸ்கேம்ல சென்னையை பேஸ் பண்ணியிருக்க சில கம்பெனிகளுக்கும் தொடர்பு இருக்கா? அவங்களுடைய பங்கு என்ன? சைனாக்கும் சென்னைக்கும் இடையே இத்தனை கண்டெய்னர்ஸ் வருதே, இதுக்குள்ளலாம் என்ன இருக்கு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறது தமிழகத்தோட மிக பிரபலமான ஷிப்பிங் குரூப்பான அஃபான் குரூப்போட சிஇஓ அண்ட் ஃபவுண்டரான திரு அஃப்சல் கான் தான். அந்த ஸ்கேமை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். மினிமம் நீங்கள் ரீட்டைல் போனீங்க, பயங்கரமான ஹை குவாலிட்டி ஒரு 8 ரூபாய்க்கு மேலே கிடையாது. வெறும் 8 ருபீஸ். சைனால இருக்க பொருட்கள் எல்லாமே மலிவா இருக்கும், பெருசா குவாலிட்டியாவே இருக்காது. ஏன் சைனா பொருள் வாரண்டி இல்லைன்னா நம்ம என்ன விலைன்னு கேட்க தேவையில்லை, இந்த விலைக்கு இது செஞ்சு கொடுப்பியான்னு நம்ம கேட்கலாம். ஒரே பொருள் அதை நான் 500 ரூபாய்க்கு செஞ்சு கொடுப்பாங்க, 50 ரூபாய்க்கு செஞ்சு கொடுப்பாங்க. எங்க யாரெல்லாம் என்னென்னலாம் விற்கிறாங்க அது ஒரு ஐடியா இருக்கும்ல. அந்த ஐடியாவோட என்கிட்ட வந்தீங்கன்னா நான் இந்த பிரைஸ், இந்த பொருள், இந்த ரேட் அப்படின்னு நான் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லப்பா எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா, நான் நேரடியாக பார்க்கணும்ப்பா, அதுக்கும் நாங்கள் தயார். ஆனா யூரோப்புக்கு பொறுத்து வந்து பயங்கர குவாலிட்டியா போகுமா, இந்தியாவுக்கு வரது அந்த அளவுக்கு குவாலிட்டியா வராதுன்னு கேள்வி. இது உண்மையா? உண்மைதான். அது ஏன்னா பிரைஸ் தான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில ஃபாரின் போறது வந்து நம்ம அனுப்பல, அவங்க கேட்கறாங்க. சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம். ஹலோ சார், வணக்கம். பொதுவா நிறைய துறை இருந்தாலும் இந்த ஷிப்பிங், நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு வரும்போது மக்களுக்கும் சரி இல்லை தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி நிறைய சந்தேகங்கள் வரும். எனக்கு முதல்ல அஃபான் ஷிப்பிங்னு சொன்னோம், நாங்கள் நினச்சோம் இவங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க போல், அது சைனாலேருந்து இல்லை உலகம் முழுக்க இருந்து இறக்குமதி பண்ணுவாங்க, அப்படி தான் பிளான் பண்ணி. உங்களை பற்றி பின்னாடி தெரியும் போது தான் தெரிஞ்சது நிறைய பொருட்கள் வந்து சைனால இருந்து தான் பண்றீங்க. மொத்தம் எத்தனை விதமான பொருட்கள் நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை பொருள் நம்மளால சொல்ல முடியாது. ஒரு கஸ்டமருக்கு ஒரு நீட்ஸ் இருக்கும், அந்த நீட்ஸ்க்கு ஏத்தாப்புல நாங்க ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ முக்கியமா சைனா பத்தி பேசலாம். ஏன்னா பெருமை ஒரு 80 to 90% அங்கே தான் இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 3 கேள்வி டக்குன்னு. ஃபர்ஸ்ட், இது சைனால இருக்க பொருட்கள் எல்லாமே வந்து மலிவா இருக்கும், பெருசா குவாலிட்டியாவே இருக்காது, அது மேட் இன் சைனாவே அதுக்கு வந்து வாரண்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? ஃபர்ஸ்ட் அது வந்து மித்து. எப்படின்னு சொன்னா, இப்போ நல்லா பாருங்க, ஒரு பொருள் வந்து சைனா, இப்போ நீங்க வந்து எனக்கு இந்த பொருள் என்ன விலை அப்படின்னு நம்ம இந்தியாவில் வந்து ஒரு கடையில் போய் நம்ம கேட்போம். இல்லை ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு மாலோ இல்லை ஒரு பெரிய லெவல் ஷாப்ஸ் அந்த மாதிரி இல்லை போயிட்டு அவங்க அந்த 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 கடைக்காரங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க ரேட்டு, அந்த ப்ரைஸை கொடுத்து அவங்க வாங்கிட்டு வந்துடும். பட் ஆனால் சைனா அப்படி கிடையாது. நம்ம என்ன விலைன்னு கேட்க தேவையில்லை, இந்த விலைக்கு இது செஞ்சு கொடுப்பியான்னு நம்ம கேட்கலாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ரேட்டுக்கு இந்த பொருள் செஞ்சு கொடுப்பியான்னு கேட்டால் அந்த பொருளுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ ஒரே பொருள் அதை நான் 500 ரூபாய்க்கு செஞ்சு கொடுப்பாங்க, 50 ரூபாய்க்கு செஞ்சு கொடுப்பாங்க. குவாலிட்டி அதுக்கேற்றவங்களா அவன் மேட்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பான். இப்போ நாங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்து இன்டீரியர், அவங்களோட வீட்டு சொந்தமாக வீடு கட்டினாங்க. அவங்க வந்து பயங்கர லக்ஸூரியஸாக நிறைய பொருள் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்க. இதே இன்னொரு கஸ்டமர் இருந்தாங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு 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 ஹோட்டல் கட்டினாங்க, ஒரு 34 ரூம்ஸ் உள்ள ஹோட்டல். அந்த 34 ரூம்ஸில் ஒரே ரூமுக்குள்ளே ஒரு கட்டில், படுக்கிற கட்டில், அது உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு சின்னதாக ஒரு டீ டேபிள், ஒரு சின்னதாக ஒரு ஷூ ஸ்டாண்டு, அப்புறம் உள்ளே வந்து அந்த பாத்ரூமில் உள்ள அந்த அந்த ஷெல்ஃபு, அது எல்லாமே சேர்ந்து மொத்தம் இன்ட்டு 34. ஓகேவா? அது வந்து லோ குவாலிட்டி. இப்போ அவங்கவுங்களுக்கு ஏத்தாப்புல அந்தந்துக்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம இல்லை, ஐ மீன் அவங்களுக்கு அவங்களோட நீட்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கலாம். சரி, நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், அதே சைனால இருந்து இப்போ யூகே, லண்டன் அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரீஸுக்கு போகிற ப்ராடக்ட்டு அதே கண்டென்ட் இந்தியாவுக்கு வருமா? ஆனால் யூரோப்புக்கு போகிறது வந்து பயங்கர குவாலிட்டியாக போகுமா, இந்தியாவுக்கு வரது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வராதுன்னு கேள்விப்போம். இது உண்மையா? உண்மைதான். அது ஏன்னா ப்ரைஸ் தான் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் இருக்கு, இப்போ ஒரு சோஃபா இருக்கு, சரி இந்த சேர் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கிற ஒரு சேர் இருக்கு, இந்த சேருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 800 ருபீஸ் சைனால இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் டேக்ஸ் கட்டி, ஜிஎஸ்டி கட்டி, அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வரும்போது ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவாயிரும். ஒரு 1400, 500க்கு நம்ம அதை விற்கலாம். இப்போ வந்து இதே பொருள் இங்கே ஒரு கஸ்டமர் டேரெக்டாக போய் வாங்கினாங்கன்னா 1800 அந்த மாதிரி விற்கலாம். இப்போது 1800னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனில் போயிட்டு 1800 ருபீஸ்னா அந்த ஊருடைய காசு எவ்வளோ ஆகுது? வெறும் ஒரு 17 பவுண்ட்ஸ்லேருந்து 16 பவுண்ட்ஸ் ஆகுது. அப்போது வந்து 17 பவுண்ட்ஸ்ன்றது அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு 50 பவுண்ட்ஸுக்கு அவன் சேர் வாங்குறதுக்கு அவன் ரெடியா இருப்பான். அவனுக்கு 50 ரூபா. அது டபுள் விற்கலான்னு இல்லை, அந்த 50 பவுண்டுக்கு ஏத்தாப்புல
குவாலிட்டியாக ஓகே ஓகே வாங்கி அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. சரி சரி. இதுதான் மேட்ரு. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ம். இங்கே உள்ள இருக்கலே ஹை குவாலிட்டி தான் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆமா ஆமா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் ஆமா, ஃபாரினுக்கு அது போயிடுவாங்க. அது மேபி இருக்கலாம். பட் ஆனால் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் ஃபாரின் போகிறது வந்து நம்ம அனுப்பலை, அவங்க கேட்குறாங்க. ஓகே ஓகே. ஏன்னா அந்த அமௌண்ட் அவங்க கொடுத்து கேட்குறாங்க. அதுதான் அதோடைய. என்னென்ன ப்ராடக்ட் அவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்களுக்கு வேணும்ன்ற ரொம்ப டிமாண்ட் யாரை சொல்றீங்க? ஒரு அப்ராட்ல இருந்து நம்ம அதிகமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள். ஆப்வியஸ்லி நம்மளுடைய சாப்பாடு பொருள் அது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி. இங்க இருந்து எல்லா நாட்டுக்கும் 2-3 பொருள் சொல்ல முடியுமா என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், பருப்பு. ஓகே. இதோட என்ன வேணும்? அது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. ஆமா, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஒரு செகண்ட் தேர்ட்ல. அப்படி சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட நிறைய பிராண்டட் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம அடாப்ட் ஆயிட்டோம் ஆல்ரெடி. இந்த பருப்பு சாப்பிட்டு அடாப்ட் ஆயிட்டோம், அந்த அரிசி சாப்பிட்டு அடாப்ட் ஆயிட்டோம். நம்மளுக்கு ஒன்றும் அது பெரிய விஷயமா தெரியாது. பட் அங்க போனா அது ஒரு ஹை குவாலிட்டியா இருக்கும். இப்போ இங்க எப்படி ஒரு ஸ்டார் ஹோட்டல், ஐ மீன் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வெஜிடேரியன் ஹோட்டல் நிறைய ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்க போய் சாப்பிட்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டி தெரியும் இல்லையா. அந்த குவாலிட்டி வந்து அங்க நார்மலாவே எல்லார் வீட்லயுமே தெரியும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் பிரைஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அதிக முறை சைனாக்கு போயிருப்பீங்க, இந்த எங்கெங்கே இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கலாம் தெரிஞ்சிருப்பீங்கல்ல. இப்போ அப்படி பார்க்கும்போது அவங்களோட அந்த ஒரு மேனுஃபேக்சர் உண்மையிலேயே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது? இப்போது வாரண்டிக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம வைக்கிறப்பல இருக்கும். சரி. ஏன் சைனா பொருள் வாரண்டி இல்லைன்னா, நம்ம இருக்கலே கம்மி விலையில தான் அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே டியூட்டி கட்டுறோம், டேக்ஸ் கட்டுறோம், ஜிஎஸ்டி கட்டுறோம், அப்புறம் இங்கே உள்ள குடோனுடைய வேர்ஹவுஸுடைய சார்ஜஸ், அதுக்கப்புறம் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரனால அதோடைய அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லை. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றப்பல அவங்க வாரண்டி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருது. இதே வந்து நல்ல குவாலிட்டியாக அவங்க இம்போர்ட் பண்ணாங்கன்னா தாராளமாக எவ்வளோ பொருள் வாரண்டி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ மொபைல்ஸோட அக்சசரிஸாக இப்போ வாரண்டி கொடுக்குறாங்க, சார்ஜஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, பவர் பேங்க் வாரண்டி கொடுக்குறாங்க, பேட்டரி வாரண்டி கொடுக்குறாங்க. அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் எவ்வளோ கம்பெனிஸ் இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய மேனுஃபேக்சர் கம்பெனிஸ்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாக சைனாலேருந்து இறக்கி நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்ல குவாலிட்டி இருக்கும். தைரியமாக எனக்கு குவாலிட்டியான ஒரு பொருள் வேணும்னா குவாலிட்டியான பொருள் வாங்கலாம், லோ குவாலிட்டி வேணாலும் லோ குவாலிட்டி வாங்கலாம். சரி, இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துங்க. இப்போ இதை வந்து நான் இங்கே இருக்க ஏதோ ஒரு கடையில் போய் வாங்குறேன். இப்போ இதோட ப்ரைஸ் ஆப்வியஸாக அவங்க போட்டுக்கிறது மினிமம் 300 ரூபாய்ன்னு போடுறாங்க வைங்க. இப்போ இது 300 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னா, இதுவே இது சைனாவில் நான் வாங்கினா இது எவ்வளோக்கு வாங்குவேன்? இது வந்து ஒரு 60 to 70 rupees ஆகும். ஓகே. இது வந்து நம்ம பர்சனலாக வாங்கிட்டு வந்தது. சரி. இது வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்க வந்து இது தனியாக வாங்கி இங்கே ஃபிட் பண்ணுவாங்க. இது தனியாக வாங்கி ஃபிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் கவர் பண்ணுவாங்க. சரி. இதில் வந்து டேமேஜஸும் வரும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா. மொத்தம் ஒரு 100 பொருளை இருக்கணும்னா ஒரு 10% 20% வந்து கொஞ்சம் அதில் உள்ள அந்த பேக்கிங்கில் வரும்போது இல்லை விற்கும் போது இல்லை விற்காமல் போகிறது அந்த மாதிரிலாம் டேமேஜஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணோம்னா இங்கே வந்து 250 to 300 விற்கிறாங்க. ஒரு சில ஐட்டம்லாம் வந்து 100%, 200%, 300% ப்ராஃபிட் வைப்பாங்க. ஒரு சில ஐட்டம் வந்து ரொம்ப இப்போ ஹவுஸ் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இப்போ மோப் ஸ்டிக்ஸ் இருக்குது, இந்த மேட் ஐட்டம்ஸ் இருக்குது, அப்புறமா வந்து இந்த சீலிங் ப்ரூமும் வாங்க மேலே அந்த ஒற்றை. இப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அத்தியாவசிய தேவையுள்ள ஐட்டம், எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் கம்மி ப்ராஃபிட் கிடைக்கும். 10%, 5%, 20%. இல்லை, எதுக்காக இது கேட்டேன்னா, இப்போ இது பார்த்த உடனே இப்போ அடுத்த ஒரு 3-4 மாதம் கிறிஸ்மஸ் வருதுன்னு வைங்க. இப்போ தனியாக ஒரு பசங்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க, ஒரு கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஒரு பெரிய கடை மாதிரி போடலாம். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக சைனாவில் தான் நம்ம ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ அஃபான் ஷிப்பிங் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்னன்னு கேட்கணும், இல்லை என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஐடியா வச்சுருப்பீங்கல்ல, நான் கிறிஸ்மஸ்க்கு என்னென்னலாம் தேவை, சரி அதை நான் எப்படி விற்பேன், எங்கே யாரெல்லாம் என்னென்னலாம் விற்கிறாங்க, அது ஒரு ஐடியா இருக்கும்ல. அந்த ஐடியாவோட என்கிட்ட வந்தீங்கன்னா நான் இந்த ப்ரைஸ், இந்த பொருள், இந்த ரேட்டு, இங்கே காஸ்டிங் ப்ரைஸ், லேண்டிங் காஸ்ட் ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்க, எவ்வளோ உங்களுடைய பட்ஜெட்டு, எவ்வளோ பீஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ காட்டன் பண்ண போகிறீங்க, எவ்வளோ நாளாக என்னால் தர முடியும், நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், இல்லைப்பா எனக்கு நம்பிக்கையில் பண்ண நேரடியாக பார்க்கணும்ப்பா, அதுக்கும் நாங்கள் தயார். போய் அந்த ஃபேக்ட்ரியோட கனெக்ட் பண்ணி உட்கார வச்சு ப்ராடக்ட்டை தொட்டு பார்த்து வாங்கலாம், செக் பண்ணி வாங்கலாம், எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா வேலையும் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவோம். ரைட். ஆனால் இது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குமா? இது லாஸ்ட்டில் போய் முடிய வாய்ப்பு இருக்கா? அப்படிதான். அந்த ப்ராஃபிட்டாக இருக்கிறனால தானே எங்ககிட்ட கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் சரி சரி இப்போ இத்தனை வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை, லாஸ்ன்னு சொல்லும்போது எதனால் கேட்குறேன்னா,
நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் நிறைய விதமான ஸ்கேம்ல மாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி சொல்லுவோம்னா, மொத்தமா கண்டெய்னர்ல இறக்குவாங்க. ஒரு 50% அந்த பொருட்கள் வந்து சூப்பரா இருக்கும். மிச்சம் 50% நீங்க சொன்ன சின்ன சின்ன டேமேஜ், ஸோ அங்க ஒரு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி பொருட்கள் மிக்ஸ் பண்ணி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 500 வருது, 500 பொருள் ஆர்டர் பண்றேன்னா என் கைக்கு வரும்போது அது ஒரு 400 420 தான் வரும். மிச்சம் நான் கேட்க கூட முடியாது. ஏன்னா இவ்வளோ ப்ராசஸ் தாண்டி வருது, சைனால இருந்து இம்போர்ட் பண்ணா இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் கேள்விப்படுறோம். இது எந்த அளவுக்கு உண்மை? அந்த ஸ்கேமை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது எப்படின்னா, பொருள் இப்போ இந்த பொருள் கூட டேமேஜ் வரும்னு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் இடத்துக்கு வந்த பர்ட்டு நீங்கள் வைக்கிற இடத்துல சரியில்லைனா தான் டேமேஜ் ஆகும். வரும்போது இருக்காது, வரும்போதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி சில பொருள் விற்காம போவோம், கழிவுன்னு ஒன்று ஏற்படும். அதுதான் உங்களுடைய லாஸ்ன்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி அந்த மாதிரி டேமேஜ்லாம் இருக்காது. என்ன பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்களோ அந்த பொருள் அது கரெக்டாக உங்ககிட்ட வந்து சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு. சரி, அதில் ஒன்று கூட வீணாக போகாது. லாஸ் எப்படி ஆகும்னா 2 விதத்தில் லாஸ் ஆகும். ஒன்று வந்து நீங்கள் இங்கே இறக்கின பரட்டு உங்கள் ரேட்டோட இன்னொருத்தர் வந்து ரேட்டு கம்மியாக கொடுத்தாருன்னா நீங்கள் அந்த ரேட்டுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ லாஸ் ஆகும். ஓகே, அது ஏன் கம்மியாக கொடுக்குறாருன்னு யாருக்குமே தெரியாது. சில நேரத்தில் ஒரு கடையை மூடிட்டு போகலாம், இல்லை ஆஃபர் கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது தவறான விஷயத்தில் ஈடுபடுறதுக்காண்டி ஏதாவது செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து தி பெஸ்ட் ரேட்டு, தி பெஸ்ட் ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இப்போ எலக்ட்ரானிக் பொருட்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது சைனாலேருந்து? ஆல் ஓவர் தி வேர்ல்டு எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் சைனாவில் தான் மேனுஃபேக்சர். ஓகே, அதில் யாருமே இப்போ மறக்க முடியாது. முன்னெல்லாம் வந்து தெரியாமல் இருந்துச்சு. மெயினான ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சைனாவில் தான். ஃபாக்ஸ்கான் அங்கே இருக்கு. ஆமாம், ஃபாக்ஸான்னு இல்லை, அங்கே வந்து எல்லா ஐட்டமே அங்கே தான் உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஆகுது. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எப்போ செப்டம்பர் 9 வந்து ஆப்பிள் 16 Pro Max ஒன்று லான்ச் பண்ணாங்க. சேம் டே அன்றைக்கி சைனாவில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. அது ஒன்றும் யாருக்கும் நியூஸ் வரல. மேக்ஸிமம் சைனாவில் வந்து சைனாவுடைய நியூஸ் வெளியில் வராது. சரி, ஹுவாயில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. நீங்கள் நெட்டில் வேணால் போட்டு பாருங்கள். அது போட்டால் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் ஃபோனு. அது பெட்டி மாதிரி இருக்குது. பெருச்சா லேப்டாப், கீபோர்டு லேசர் கீபோர்டு. ஓகே, இதை விட 4-5 மடங்கு அட்வான்ஸ்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம ஹுவாய் இம்போர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஹுவாயில் இங்கே உள்ள கம்பெனி அவங்க இருப்பாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் நம்பர் 1 அவன் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சென்சன் சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரே எலக்ட்ரானிக்ஸ் தான். சரி, நீங்க பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விலைனா என்ன? ₹8 இந்தியா காசு. ஏன்னா 0.75 ஆரம்பிக்கிட்டோம். ஸோ டியூட்டி டாக்ஸிஸ்ன்னு சொன்னாலும் ஒரு 15 to 20 தான் வரும். இந்த வீடியோ இப்போ டக்குன்னு பார்க்குறேன்னு வச்சுக்க, அரடா ₹8 இது பண்ண ₹150 பண்ணலாமா? அப்போனா இவர்கிட்ட சொல்லி நான் அதை இம்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு வைங்க. அங்கே என்னென்ன சிக்கல் இருக்கும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்? இப்போ டெம்பர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணணும், இப்போ அதுக்குன்னு மினிமம் லாட் ஏதாச்சும் இருக்கா? இவ்வளோ அமௌண்ட் பண்ணாதான் நான் அங்கே சேல்? அதுதான் சார், அவங்க வந்து எனக்கு 10 டெம்பர் கிளாஸ் வேணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியாது. ஓகே, பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கைட் பண்ணுவோம். பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு பிளான் ஒன்று சொல்லுவோம். இந்த பிளான், இந்த பட்ஜெட், இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். நல்ல ஐட்டமு ஒரு ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டம் ஆல்ரெடி இன்னொருத்தர் வந்து 30-40 கண்டெய்னர் அவர் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு சென்னையிலே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 30-40 கண்டெய்னர் பண்ணுறவருடைய காஸ்ட்டும், நீங்கள் போய் எனக்கு 10 CBM குட்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற காஸ்ட்டும் உங்களால் மார்க்கெட்டில் நிற்க முடியாது. அவருக்கு இன்னும் கம்மியான விலைக்கு வரும், வைடாக ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஆனால் நம்மளுக்கு இப்போ இருக்கவே இருக்குது இ-காமர்ஸ். நீங்கள் ஒரு CBM பண்ணாலும் இ-காமர்ஸில் விற்கலாம். ஓகேவா? அதுக்கு என்ன வழி, அதுக்கும் நாங்கள் கைட் பண்ணுறோம். இப்போ ஒரு கஸ்டமர்லாம் சோஃபா கவர் இம்போர்ட் பண்ணி இ-காமர்ஸ் பண்ணுறாங்க. சரி, இ-காமர்ஸில் விற்கிறார். அவருடைய சோஃபா கவர் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. இது ஒரு பிஸ்னஸா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. இப்போ எதனா ஒரு பொருள், இதெல்லாம் ஒரு பிஸ்னஸா, இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்கா? சோஃபா கவர், இந்த ஆனியன் வைக்கிற அந்த ட்ரே இருக்குல்ல, அது ஒரு கஸ்டமர் கண்டெய்னர் இருக்கு இ-காமர்ஸ்ல வைக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ ஹோல்சேல் மார்க்கெட்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது. எல்லாமே மக்கள் வந்து ஆன்லைனில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு அந்த மாதிரி நாங்கள் பிளான் சொல்லுவோம். இந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி பிளான். என்கிட்ட காசே இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் கூட நாங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணுறோம். இப்போ ரொம்ப மினிமலான ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்களேன் ஏதாச்சும். ஏன்னா எல்லாராலையும் ரொம்ப பெரிய ப்ராடக்ட் இது பண்ண முடியாது. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு கேட்குறீங்களா? நிறைய ப்ராடக்ட் இருக்கு. மினிமம் இந்த ஐட்டமே எல்லார் வீட்லேயும் வைக்கிறாங்க. ஆமாம், இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரியல் இருக்குது. இப்போ ஓகே, நீங்கள் அந்த பாட் மட்டும் வாங்கி நம்ம ஆன்லைனில் விற்கலாம். இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ள ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல,
இந்த ஐஸ் பாக்ஸு இப்போ பெரிய பெரிய பிராண்டுலாம் வந்து பிளாஸ்டிக்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுல, அதுவே கிளாஸ் இப்போ வருது. அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் சைனாலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைனில் விற்கலாம். சரி சரி. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இப்போ கிச்சனுக்குள்ள ஹேங்கர்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ், பாத்ரூமுக்குள்ளே உள்ள ஐட்டம்ஸு, பாத்ரூமுக்குள்ளே எதனா ஒரு அந்த சோப்பு ஸ்டாண்டு, சரி சரி. அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு லாட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் சார் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். இப்போ ஃபிட்டிங்ஸ் பண்ணலாம், அந்த பைப்பு அந்த மாதிரி ஐட்டம், அது ஹார்ட்வேர் லைன் போகும். ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ப்ராடக்ட் ஒன்று சர்ச் பண்ணி எந்த ப்ராடக்ட் வேலைக்கு ஆகும், எந்த ப்ராடக்ட் சரி வரும், அதை நீங்கள் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்ன பண்ணலாம், எப்படி வேலைக்கு ஆள் வைக்கிறது, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம பிளான் சொல்லுவோம். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து எந்த பிராண்டும் மென்ஷன் பண்ணாமல் சொன்னீங்கல்ல, இப்போ உங்கள் அஃபான் ஷிப்பிங்லேயே நான் முன்னாடி கேட்கும்போது எது அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது சூட் கேசஸ் அண்ட் பேக்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ நானே சொல்கிறேன்னே, இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்கூல் சீசன்லாம் ஆரம்பிக்க போகுது இன்னொரு 4-5 மாதத்தில். இப்போ வந்து நான் லாட் எனக்கு ஒரு அமெரிக்கன் டூரிஸ்டோ, ஒரு வைல்ட் கிராஃப்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பிராண்டாக சொல்கிறேன். இப்போ இந்த பிராண்ட்லாம் வந்து நான் ஒரு கண்டெய்னரில் இறக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிராண்டட் பொருட்கள் இறக்க முடியுமா? அதாவது பிராண்டட் இங்கே ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் அந்த பிராண்ட் பொருட்கள் நம்ம இறக்க முடியாது, சரிங்களா? ஆனால் அதை விட நல்ல குவாலிட்டிலாம் இருக்குது. இப்போது சேம் நீங்கள் சொன்ன பிராண்டு மாதிரியே சூட்கேஸ் இருக்குது, அதோட ஹை குவாலிட்டி இருக்குது, அதுக்கு மேலே ஹை குவாலிட்டி இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு சூட்கேஸு 50,000 ரூபா விற்கக்கூடிய சூட்கேஸு நீங்கள் இங்கே மார்க்கெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிராண்டு உள்ள, நீங்கள் சொல்கிற பிராண்டோட வேறு பிராண்ட்லாம் இருக்குது. அதில் 50,000 ரூபா 40,000 ரூபா விற்க வேண்டிய சூட்கேஸு அங்கே வெறும் 7,000 10,000 சேம் குவாலிட்டிக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் இங்கே பார்க்குற 10,000 7,000 ருபீஸ் பார்க்க வேண்டிய அந்த சூட்கேஸு இங்கே 3,000 2,500க்கு நல்ல குவாலிட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். அஷூரன்ஸாக சொல்கிறேன், நல்ல குவாலிட்டி. நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், எத்தனையோ வருஷம் யூஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் வர லோக்கல் பிராண்ட் எல்லாமே சைனாலேருந்து தான் வருது. அது வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் கூட நல்ல பிஸ்னஸ். ஓகே ஓகே. அது கொஞ்சம் இந்த சூட்கேஸஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் இருக்கும். ரைட். ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமான பொருள் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சோஃபா இந்த மாதிரி மாதிரிலாம் இந்த பொருள் கூட நான் பண்ணணும்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். நிறைய பொருள் இருக்குது. அது வித்தியாசமான பொருள்னா கஸ்டமர் வந்து இது ஒரு பிஸ்னஸா, இப்படி ஒரு பிஸ்னஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பொருள் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி எல்லாருக்கும் தெரியும். டிவி வந்து நம்ம வந்து இங்கே வாங்குவோம்னு தெரியும். ஆனால் வந்து இந்த வால் வீடியோ டிவின்னு ஒன்று இருக்குது. வால் வீடியோ டிவினா இந்த பெரிய பெரிய மால்ஸ் இருக்கும்ல, மால்ஸில் வந்து அந்த டிவி வந்து அந்தந்த சைஸ்க்கு ஏற்றப்பல பாக்ஸாக இருக்கும். அதை மொத்தமாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய டிவி மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா இப்போ வந்து நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சைனா, துபாய் எல்லாம் கலர்ஃபுல் சிட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையுமே டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்து டிஜிட்டலாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ இந்தியாலேயும் மாறிட்டு இருக்கு. இப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்ககிட்ட இருக்க பொருட்கள் இருக்கும்ல, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, இந்த குண்டு ஊசியிலேருந்து இவ்வளோ வரைக்கும் எல்லா பொருளும் நாங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு சின்ன பொருள் ஒன்று இருக்கிறதுலே, நான் சைஸ் வாரியாக சொல்லுவேன், ப்ரைஸ் வாரியாகவே ரொம்ப ஒரு அதிக பொருள்லாம் என்ன, அந்த சேஃப்டி பின் கூட பண்ணியிருக்கோம். சேஃப்டி பின் பண்ணி சைனாலேருந்து பண்ணியிருக்கோம். சேஃப்டி பின் பண்ணியிருக்கோம். அதுலேயே குழந்தைங்களுக்கு உள்ள சேஃப்டி பின் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஐட்டம், அதான் நான் சொல்கிறேன்ல, இந்தியன் ரூல்ஸ் பிரகாரம் எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அது எல்லா பொருளுமே நம்ம எல்லா இடத்துலேருந்து வாங்கி கொடுப்போம். சைனா மட்டும் இல்லை, எந்த நாட்டிலேருந்து வேணாலும் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அதை சர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆனால் இது எந்த அளவுக்கு சேஃப்டி? ஏன்னா இப்போ ஒரு கடல் வழியாக வரும்போது அது ரொம்ப அதோட வாய்ப்புகள் கம்மி தான். பட் இருந்தாலும் கண்டெய்னராக மிஸ் ஆகுறது அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் இல்லை சார், 100% சேஃப்டி தான். நீங்கள் தைரியமாக நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்குது இதுக்கு மேலே, ஏதாவது கப்பல் கவுந்தாதான் அது சேஃப்டி இல்லைன்னு சொல்லலாம். மற்றபடி மேக்ஸிமம் 100% 99.99% நம்மளுடைய குட்ஸ் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் சார். சூப்பர். லீகல் ப்ராடக்ட்ஸு அந்த நார்ம்ஸோடு இருந்துச்சுன்னா நம்ம உங்கள் இடத்துக்கு வீட்டில் வந்து நாங்கள் சேர்த்துருவோம். சரி, இப்போ எந்த பொருள் எடுத்தாலும் சின்ன குண்டூசியிலேருந்து எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணலான்றீங்க. ஆனால் இப்போ ஆல்ரெடி இங்கே அதுக்கான இம்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. இப்போ நான் 2024 இது ஆரம்பிக்கிறேன்னா சில பேர் வந்து 2010 5 2000 25 வருஷமாக இதில் இருப்பாங்க. அவங்கள தாண்டி நான் எப்படி இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்? பண்ணலாம் சார். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி தான் பார்த்துட்டே இருக்கோம் தானே நம்ம டெய்லி. நேற்று ஆரம்பித்தவங்க, போன வருஷம் ஆரம்பித்தவங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க, அவங்களுடைய அந்த பேஷன் ஐடியா தான் சார் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது எங்கள் அப்பாவுடைய காலத்தில் அந்த பிஸ்னஸோடைய ட்ரெண்டில் வேறு மாதிரி இருந்துச்சு.
10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவாங்க, 15 ரூபாய்க்கு விற்பாங்க, 12 ரூபாய்க்கு விற்பாங்க. அது ஒரு கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸே கிடையாது. இப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. எல்லாமே மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸே இருக்குது. ஒரு ஜீன்ஸ்னால் நான் இந்த ஜீன்ஸாக வாங்குவேன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் எந்த ஜீன்ஸ் வேணால் வாங்குவேன்னு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு ஷர்ட்னா நான் இந்த ஷர்ட் தான் வாங்குவேன், நான் இவர்கிட்ட தான் போய் டெய்லர் தைப்பேன், நான் டெய்லரே போக மாட்டேன், நான் ரெடிமேட் தான் வாங்குவேன். இது மாதிரி பலதரப்பட்ட மக்கள் உருவாயிட்டாங்க. அந்த காலத்தில் ஆப்ஷனே கிடையாது. வெறும் ஒரு பொருள்னா அங்கே மட்டும்தான் போய் வாங்க முடியுன்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ உள்ள பிஸ்னஸ் சினாரியோ இப்போ உள்ள பிஸ்னஸ் சினாரியோ டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே அதனால் அதுக்கான வாய்ப்புகள் ஆமாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா எல்லாரையும் முதலாளி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த அளவுக்கு நிறையா பேர் இம்போர்ட்ஸ் ஆகுதோ அப்போ தான் என்ன ஆகும்னா எல்லாருடைய விலையும் என்ன ஆகும், ஓரளவு அது என்ன சொல்கிறது, க்ரோ ஆகும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி இல்லாமல் கோக்குக்கு மதிப்பு இல்லை, கோக்கு இல்லாமல் பெப்சிக்கு மதிப்பு இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் ஒரு பொருள்னா ஒரே ஒருத்தர் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அவர் வச்சுதான் விலை. 10 பேர் இம்போர்ட் பண்ணா மோனோபோலி மாதிரி ஆயிரும். கண்டிப்பா பிசினஸ் இருக்கு. ஒரு பஜார்னு போனீங்கன்னா ஒரு டி நகர்ல ஒரு கடை இல்லை, எவ்வளோ கடை இருக்குது, துணி கடை, எல்லா கடையிலையும் பிஸ்னஸ் நடக்குது. அதே மாதிரி தான். ஏன்னா இந்தியாவுடைய நாட்டுடைய மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தி. எந்த பொருள்னாலும் இந்தியாவில் விற்கலாம், தைரியமாக விற்கலாம். காஸ்ட் தான் மேட்ரு, ப்ராஃபிட் தான் மேட்ரு. ஓகே சூப்பர். ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ கவர்மெண்ட்டுக்கு இதனால் எல்லா பொருளும் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் நம்ம பர்சனல் எக்ஸ்போர்ட் அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுமா கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும்? இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சொன்னோமே, நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். பர்சனலாக நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், சரி, கஸ்டமருக்கும் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இது ஒரு சப்ஜெக்ட். ஆனால் நார்மலாகவே ஒரு நாட்டோடைய பொருளாதாரம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. வெறும் இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நாடு முன்னேறாது. வெறும் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணாலும் என்ன ஆகும், அது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருந்தால் தான் நம்ம என்ன செஞ்சுருவோம், நம்ம நாடு வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அதனால இது மக்களுடைய அந்த தாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சைனானா சரியில்லாத குவாலிட்டி, சைனாவில் பர்ச்சேஸ் பண்ணால் இந்திய நாடு டவுன் ஆயிரும். அப்படிலாம் கிடையாது. சைனாலையும் பர்ச்சேஸ் பண்ணுறோம், சைனாவில் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி இங்கேயும் விற்கிறோம். கேஷ் ஃப்ளோ தான் ரொம்ப முக்கியம். எல்லார் கையிலையும் கேஷ் ஃப்ளோ இருக்கணும்னா இம்போர்ட்டும் பண்ணணும், எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். சூப்பர் சார். ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே வந்து மற்றவங்ககிட்ட வேலை செய்யணுன்ற இல்லாமல் நிறைய முதலாளிகள் நீங்கள் உருவாக்க போகிறீங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ரொம்ப அழகாக ஒரு 20 வருஷம் பண்ணிகிட்ருக்கீங்க. மேலும் நிறைய பெரிய விஷயங்கள் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.